ஓகே. ஓகே. சரி வாங்க. ட்ரிகர்ன்றது என்னதுன்னா ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகும்போது, அதாவது ஏதோ ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷன் என்னது? இன்சர்ட், அப்டேட், டெலீட். கரெக்டா? ஆமா. ஸோ இதுல ஏதோ கிரியேட், ஆல்டர், டிராப் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிடிஎல் ஸ்டேட்மெண்ட் நடந்தாலோ நம்ம வந்து ட்ரிகர் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இது என்ன பண்ணும்னா, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட், இதெல்லாம் வந்து ஒரு ஈவெண்ட். கரெக்டா? ஒரு எக்ஸிகியூஷன்ன்றது ஒரு ஈவெண்ட். ஒரு எக்ஸிகியூஷன் வந்து நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட். ஏதோ நடக்க போகுது, ஏதோ ஒரு அக்கரன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு ஒரு ஈவெண்டா. சோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது எனக்கு இன்னொரு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணு அப்படின்னு சொல்றதுதான் ட்ரிகர். ஓகே. ஓகே. So trigger is invoked by automatically whenever a specified event occurs. புரிஞ்சுதா? ஓகே. சோ ட்ரிகர் என்ன நடக்கும்னா, ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலாவே வந்துட்டு அதை வந்துட்டு இன்வோக் பண்ணிடும். அப்போ அதோட வேலையை அதை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இதுதான் ட்ரிகர். இவ்வளவுதான் ஆக்சுவலா. ஆனா இன்னும் உள்ள போனோம்னா ஏகப்பட்டது இருக்கு. நான் சொன்ன பாரு, ட்ரிகர்ன்ற வந்துட்டு ஒரு ஸ்டோர்டு ப்ரோக்ராம் தான். இதெல்லாம் நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ட்ரிகரும் ஒரு ஸ்டோர்டு ப்ரோக்ராம் தான். எப்படி ஃபங்க்ஷனு ப்ரொசீஜர் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா டேட்டா பேஸ்ல, அது சேம் அதே தான் இதுவும். ஓகே. அண்ட் இது என்ன ஆகும்னா, ஒரு ஈவெண்ட்டாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒன் டைம் கிடையாது. ஒரு தடவை நீ எழுதிட்டீங்கன்னா அந்த ஈவெண்ட் நடக்கும் போதெல்லாம் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் வந்துட்டு இதோட பாசிட்டிவ். அதுதான் யூஸ் பண்றமே. ஓகே. ஒரு இதுக்கும் நடக்கும். நீ அன்லெஸ் இதை போய் நீ டிராப் பண்றியோ இல்லை ஆஃப் பண்றியோ அது வரைக்கும் இந்த ட்ரிகர் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கும். என்னென்ன ஈவெண்ட்னு சொல்லிடுறேன். ஈவெண்ட்ஸ். ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும் போதெல்லாம் இது நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி டிஎம்எல் என்ன வரும்? இன்சர்ட், delete, update. ஸோ இது நடக்கும்போது, இந்த மாதிரி ஒரு எக்ஸிகியூஷன் நடக்கும்போது நடக்கும். அடுத்து நம்மளுக்கு டிடிஎல். என்னென்ன? இதுல ட்ரங்க் வராது, ஏன்னா டெலீட் தான் எழுதிட்டோமே நம்ம. ட்ரங்க் வந்து நம்ம பேக் எண்ட்ல என்ன பண்ணுவோம், எப்பவுமே இதுல எழுதும்போது ட்ரிகர் இதுதான் எழுதுவோம், டெலீட் தான் எழுதுவோம். அடுத்து வந்துட்டு டேட்டாபேஸ் ஆபரேஷன்லாம் இருக்கு. நீ தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஓகே. டேட்டாபேஸ் ஆபரேஷன்ன்றது ஏன்னா டேட்டாபேஸ் லெவல்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது எழுதுனாலும் எழுதலாம். அது என்னென்ன நடக்கும்னா, ஏதோ ஒரு சர்வர் எரர் ஆகும்போது, சர்வர்ல ஏதாவது எரர் ஆயிடுச்சு அப்படின்னா
என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு பேக்கப்போ ஏதோ பண்ண சொல்லி எழுதியிருப்பாங்க. ஓகே. அடுத்து வந்துட்டு லாக் ஆன், சேம் டைம் லாக் ஆஃப். எப்படி சொல்றதுன்னா, நான் எப்படி டேபிள்ல வந்துட்டு உனக்கு வந்து ஹூக் காலம் சொல்லி கொடுத்துருங்க பாத்தியா, கிரியேட்டட் பை கிரியேஷன் டேட். ஆமா. சோ அது அதே மாதிரி டேட்டாபேஸ்ன்றது அக்சஸ் பண்றதே வந்துட்டு எவ்வளவு, நீ நெட்லாம் பாக்குற இல்ல, ஒரு படத்துல எல்லாம் சொல்லுவாங்க பாத்தியா, அவங்களோட டேட்டா அக்சஸ் பண்ணனும் அப்படி இப்படின்ட்டு. சோ அதெல்லாம் ஏன்னா சர்வர்ல இருந்து எழுதியிருப்பாங்க. ஒரு லாகின் வந்து யார் பண்றாங்க, யார் ஆஃப் பண்றாங்க, யார் லாகின் பண்றாங்க, அதெல்லாம் எழுதுவாங்க, எல்லாமே கேப்சர் ஆகும். ஓகே. சோ அந்த டைம்ல இன்சர்ட் பண்றதுக்கும், சோ லாக் ஆன் ஆகும்போது யாராவது லாகின் பண்ணாங்கன்னா அவங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சொல்லுவோம். யூசர் நேம் கேப்சர் பண்ணிட்டு வா, எத்தனை டைமிங் கேப்சர் பண்ணிட்டு வரலாம் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்ன, நான் இந்த கீழே டேட்டாபேஸ் ஆபரேஷன்லாம் யூஸே பண்ண மாட்டோம், பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஓகேண்ணா. அப்புறம் ஸ்டார்ட் அப், ஸோ மார்னிங் ஸ்டார்ட் அப் ஆகும்போது, ஏதாவது அவுட் டவுன் பண்ணிட்டு அப் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ். அப்புறம் ஷட் டவுன் பண்ணாங்கன்னா எனக்கு பேக்கப் எடுத்துட்டு வா, இல்ல டேட்டாவை கிளியர் பண்ணு, கேட்ச் கிளியர் பண்ணு, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஓகே. சோ இந்த மாதிரியான ஈவென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் ட்ரிகர். ஓகே. அடுத்து அட்வான்டேஜஸ் ட்ரிகர் வருது. சோ இதுதான் ஈவென்ட் லாகிங் அண்ட் ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன். அவங்க லாக் ஆன் சொன்ன பாத்தியா, சோ அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தங்க வந்து ஒரு ஸ்கீமா அக்சஸ் பண்றாங்க அப்படின்னா, சோ அவங்களோட டீடைல்ஸ், யூசர் என்ன லெவல், டெவலப்பரா, யூசரா, அட்மினா, சோ இந்த மாதிரியான இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ட்ரிகர் யூஸ் ஆகுது. அப்புறம் சொன்னீங்கல்ல, அந்த நம்ம ஒரு வாட்டி டேபிள்ல இந்த இது கொடுத்துட்டோம்னா ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது டிரா பண்ற வரைக்கும் இதாயிட்டே இருக்கும். அதான் கரெக்ட், டிரா பண்ற வரைக்கும் ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே. செக்யூரிட்டி பர்பஸ், ஆனா ஆடிட்டிங்ல எல்லாம் செக்யூரிட்டி வந்துரும். இன்வாலிட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். எப்படின்னா ஒரு ப்ரிவென்ட்ஸ், அதாவது யாரோ ஒருத்தங்க டேபிள் அக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, சோ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் இந்த ட்ரிகர் வந்து ஒரு தடவையும் யார் யார் ட்ரை பண்ணாங்களோ அதெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுக்கும். சோ அதெல்லாம் செக் பண்ணுவாங்க ஆடிட்டிங்ல யார் யார் ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே. எல்லாமே கேப்சர் பண்ணாண்டா. நீ ஒரு பாஸ்வேர்டை போட்டு இந்த இதுல லாகின் பண்ற பாத்தியா SQL டெவலப்பர்ல, அது வரைக்கும் கேப்சர் பண்ணுவாங்க. நீ எப்ப வந்துட்டு சிஸ்டம்ல லாகின் பண்ணிருக்க, டைம் என்ன பேரு, எல்லா ஐபி அட்ரஸ் முதற்கொண்டு அதுல இருக்கும். ஓகே. சோ இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ். சரியா? எழுதிக்கிறேன்.
ஆனா எழுதிட்டேன். ஸோ சின்டாக்ஸ் சொல்றான் பாத்துக்க. சேம் தான், நம்ம எப்படி இது ப்ரொசீஜர்லாம் எழுதணும் பாத்தியா? ஆமா. create replace trigger name. ஓகேவா? அடுத்து என்ன எழுதுறான்னா before or after. என்ன நடக்கணும்னா இந்த ஈவெண்ட் இது கீழே வந்து ஈவெண்ட் எழுத போறோம் இதுக்கு அடுத்து. ஓகேவா? சோ அது நடந்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடியா? ஓகே, பிஃபோர் ஆர் ஆஃப்டர்? முன்னாடியே முன்னாடியா? ஓகே, பிஃபோர் அதுக்குள்ளதான் உனக்கு வந்துட்டு ஆபரேஷன் அந்த ஈவெண்ட் எல்லாமே. இன்சர்ட் ஆர் அப்டேட் ஆர் டெலீட். நீ எது மூணுமே கூட எழுதலாம்டா ஒரே இதுல. ஆர் போட்டினா எல்லாமே பாஸ் ஆயிரும். இங்க வந்து ஆர் போடக்கூடாது, பிஃபோரா ஆர் ஆஃப்டர் தான். இந்த ஆர் வந்து ஆப்ஷனல். ஓகேவா? இதை ஒன்று தான் யூஸ் பண்ணணும். ஒன்னு பிஃபோர் யூஸ் பண்ணணும், இல்லை ஆஃப்டர் யூஸ் பண்ணணும் எக்ஸிகியூஷனுக்கு. பட் இங்க வந்து இன்சர்ட் நடந்தாலும் நீ யூஸ் பண்ணலாம். வெறும் இன்சர்ட் நடந்தாலும் வெறும் இன்சர்ட் மட்டும் போடு. இல்ல இன்சர்ட் நடக்கும்போது எனக்கு பண்ணணும், அப்டேட் நடக்க போதும்னா இன்சர்ட் ஆர் அப்டேட். இல்ல எனக்கு டெலீட் நடக்க போதும்னா ஆர் டெலீட். நீ 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். ஓகே, இது நடக்கும்போது எங்கன்னு சொல்லணும்னா ஆன் டேபிள் நேம். ஆன் எந்த டேபிள் நேம்னு. ஓகே, ஓகேவா? ஆன் ஃபார் ஈச் ரோ. அதாவது ஒரு ரோல் நடக்கும்போது எனக்கு பண்ணணும் அப்படின்றத சின்டாக்ஸ். ஓகே, அவ்வளவுதான்டா. இதுதான். இது கீழே வந்துட்டு நம்ம எப்பவும் போல பிகின் எண்டுன்னு போட்டு எழுத வேண்டியதான் உள்ள. இதுக்குள்ள எழுதிக்கலாம் சின்டாக்ஸ் போட்டு என்ன நடக்கணுமா, இன்சர்ட் நடக்கணுமா, அப்டேட் நடக்கணுமான்ட்டு எழுதிட்டீங்கன்னா உனக்கு என்ன ஈவென்ட் பண்ணணுமோ அதை நீங்க எழுதிக்கலாம் நம்ம எப்பவும் போல பிகின் எண்டுல. ஓகே, ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ட்ரிகர். எழுதிட்டியாடா? எழுதிட்டியா? எழுதிட்டு சொல்லு. ஒரு பேசிக் ட்ரிகர் ஒன்று நான் போட்டு காட்டுறேன்.
டேய் அண்ணா எழுதிட்டியா? எழுதிட்டேன் நான். நீங்க இது ஓபன் பண்ண போட்டு நீங்க இப்போ இந்த 2 டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன்டா. நீ பாரு. create or replace trigger name xx underscore trg ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. sample ன்னு வச்சுக்கிறேன். sample trg னா trigger. ஓகே. என்ன சொல்லிட்டோம்? before or insert எழுதணும். before or after ன்னு. சோ நான் வந்து இது ஆஃப்டர் எழுதுறேன். ஏன்னா ஒரு இன்சர்ட் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணனும்னு சொல்ல போறேன். சோ நான் வந்து ஆஃப்டர் எழுதிக்கிறேன். ஆஃப்டர் இன்சர்ட் ஆன் எந்த டேபிள்னா நம்ம xx எக்ஸெப்ஷன் டேபிள் இருக்கு பாத்தியா? ஆமா. இன்சர்ட் ஆகும்போது ஆன் சொல்லியாச்சு. அப்புறம் நம்ம ஃபார் ஈச் ரோ கரெக்ட்டா? அப்புறம் நான் பிகின் execution insert into table name column name வந்து statements ன்னு சொன்னா
ஓகேவா? ஓகே. ஸோ ட்ரிகர் கம்பைல் ஆயிடுச்சா? வேற இல்லாம இப்போ நான் போய் பண்றேன் பாரு. ஸோ இதை கமிட் கொடுத்துக்கணும், அப்பதான் கமிட் ஆகும். ஓகே. கரெக்ட். ட்ரிகர்ல வந்துட்டு கமிட் பண்ண முடியாதுடா. ஓகே. ஸோ ட்ரிகர் ஒர்க் ஆகுது கரெக்டா? நம்மளுக்கு வந்து ட்ரிகர்ல ஒர்க் ஆகுது, கமிட் பண்ண முடியாது. கரெக்ட், மறந்துட்டேன். கமிட் பண்ண முடியாதுடா ட்ரிகர்ல. நல்லா பயன்றான். இப்போ இன்சர்ட் பண்றேன். 1 இன்சர்ட் ஆயிடுச்சு கரெக்டா? இப்போ நம்ம ட்ரிகர் படி இந்த டேபிள்ல வந்துட்டு நம்ம எழுதின டேட்டா வந்து உள்ள உட்கார்ந்துருக்கணும் கரெக்டா? வந்துருச்சா? நம்ம இந்த டேபிள் இன்சர்ட் ஆனா எனக்கு வந்து இந்த டேபிள்ல வந்துட்டு ஒரு ஆடிட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம எடுத்தோம். ஓகேண்ணா. வந்துருச்சா? ஆமா. சோ இதுதான் ட்ரிகர். இப்ப புரியுதா? புரியுது. எழுதிக்கோ, இது ஒரு சாம்பிள் ட்ரிகர் எழுதிக்க. அவ்வளவுதான ட்ரிகர். புரிஞ்சிச்சுல உனக்கு எப்படியா? எழுதி சொல்லு. ஓகே. நான் எழுதிட்டேன். ஓகேடா. வேற டவுட் இருக்கா? ஓகே, ட்ரை பண்ணி பாரு. ஈவினிங் கிளாஸ் நான் சொல்றேன். சரி. அந்த அபெக்ஸ் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கடா. ஓகே. ஓகே சரிடா, பை. பாய். குட் நைட். சி சாரிடா, அப்புறம் பார்ப்போம். ஓகே, பாய்.